நல்லா ஃபிட்டா இருக்கணும். என் உடம்புல எந்த நோய் நொடியும் வரக்கூடாது. அதற்கு இந்தந்த விஷயங்களெல்லாம் நான் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா, அது என்னால முடியவே மாட்டேது அப்படின்னு நெனைக்கிறீங்களா? புகைப்பிடிக்கிற பழக்கமோ, அல்லது மது அருந்துற பழக்கமோ கொண்டு இருக்கேன். இது போக வேற ஏதாவது சில தீய பழக்கங்களும் என்னிட்ட இருக்கு. ஆனா, அத எல்லாத்தையும் நான் களைந்தெறியணும்னு நெனைக்கிறேன். ஆனா, என்னால முடியவே மாட்டேது. என் மனசு அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஒத்துழைக்கவே மாட்டேது அப்படின்னு நெனைக்கிறீங்களா? என்னோட வாழ்க்கையில நான் புது புது விஷயங்கள கத்துக்கணும்னு நெனைக்கிறேன். பணம் சம்பாதிக்கிறதுக்காகட்டும், இல்ல என்னுடைய வாழ்நாள் விருப்பத்த நிறைவேத்துறதுக்காக ஆகட்டும், இல்ல நிறைய செல்வம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகட்டும், இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக நான் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த என்னால செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கான ஒரே தீர்வு இந்த பதிவு. இப்ப பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சின்னஞ்சிறு பழக்கங்கள், அட்டாமிக் ஹேபிட்ஸ், அந்த புத்தகத்தினுடைய 2வது பகுதியை தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா?